பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. ஆடி மாதம் முதல் திருநாளையொட்டி சின்னகரம் வாகன ஓட்டுநர்கள் 36ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு நாள் முழுதும் பொதுமக்கள் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி அருள்மிகு முத்துமாரி அம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்கோவிலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை 1 மாதத்தில் திறக்கப்படும். பொன்முடி தகவல். திருக்கோவிலூரில் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதால் இன்னும் 1 மாதத்துக்குள் முடிந்து முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைப்பார் என திருக்கோவிலூர் MLA பொன்முடி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் திருக்கோவிலூர் அரசு கலை கல்லூரி பணிகளும் விரைவில் முடிவடையும் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். வெள்ளி துர்க்கை அம்மன் ராகுகால பூஜை. திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் இருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஏலந்தருளி இருக்கும் துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலமான இன்று காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை பால், தயிர், மஞ்சள், குங்குமம், இளநீர், மஞ்சள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். இப்பகுதி மக்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர். நாளை விழுப்புரத்தில் மின் தடை. விழுப்புரம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நாளை சனிக்கிழமை நடைபெற உள்ளதால் இதன் காரணமாக நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலை, திருச்சி நெடுஞ்சாலை, செஞ்சி ரோடு, மாமல்லப்பட்டு ரோடு, வண்டிமேடு, வடக்கு தெரு, வீராட்டிக்குப்பம், KVR நகர், நன்னாடு, பாப்பான்குளம், திருவாமாத்தூர், ஓம் சக்தி நகர், மரகதபுரம், கப்பூர், பிடாகம், பிள்ளையார்குப்பம், பொய்யப்பாக்கம், நாராயண நகர், ஆனாங்கூர், கீழ்பெரும்பாக்கம், ராகவன்பேட்டை, திருநகர், கம்பன் நகர், தேவநாத சுவாமி நகர், மாதிரிமங்கலம், பானாம்பட்டு, நன்னாட்டம் பாளையம், வி அகரம், ஜானகிபுரம், வலுதரெட்டி சாலை அகரம், தொடர்ந்தனூர், கோலியனூர் கூட்ரோடு, கிழக்கு பாண்டி ரோடு, மகாராஜபுரம் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது. திண்டிவனம் கோவிந்தசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BA, BCom, BSc ஆகிய பாடப்பிரிவுகளில் தமிழக அரசு ஒப்புதல் அளித்த 20% கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வருகின்ற ஜூலை 22ஆம் தேதி நடைபெறும் என கல்லூரி முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் இதுவரை சேர்க்கை கிடைக்காத மாணவர்கள் கலந்தாய்வில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் யுனெஸ்கோவின் அறிவிப்பால் இடம்பெற்ற செஞ்சி கோட்டையில் இதுவரை போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் மத்திய மாநில அரசுகள் தேவையான நிதிகளை ஒதுக்கி சுற்றுலா திட்டங்களை மேம்படுத்தி தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொன்முடி குவாரி வழக்கு விசாரணை ஜூலை 28க்கு ஒத்திவைப்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பூத்துறையில் செம்மண் குவாரியில் ரூபாய் 28,36,60,600 இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி மணிமொழி உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட செயலாளர்களுக்கு அன்புமணி அதிரடி உத்தரவு. பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸுக்கு இடையே மோதல் முற்றி வரும் நிலையில் வருகின்ற ஜூலை 20ஆம் தேதி விழுப்புரத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் விழுப்புரமே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு நடைபெற வேண்டும் என தனது மாவட்ட செயலாளர்களுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்து வருகிறார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.